அவர் சொன்ன வேதம் இதையெல்லாம் சொல்லி என்னை நடித்து என்னை அடைய பார்க்குறேன். என்ன இருங்க, நான் உனக்கு பெரிய மாலையாக கட்டி போடுறேன், காவடி எடுக்கிறேன், நான் செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சிரு. பரிகாரம் என்பது கிடையாது. தின்ன மண்ணுக்கு சோகை. நீ என்ன எவ்வளோ மருந்து சாப்பிட்டியோ, என்ன நீ திங்கிறியோ அதுக்கு தகுந்தபடி உனக்கு பலன் உண்டு. விஷத்தை எவ்வளோ சாப்பிட்றியோ அந்த விஷம் சீக்கிரம் ஸ்லோ பாய்சனாக தான் சாப்பிட அளவு. இதையெல்லாம் பரிகாரங்களையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ராவணேஸ்வரன் தன்னுடைய நரம்பை எடுத்த இறைவனை மகிழ்வித்தான், பாடினான், காட்சி கொடுத்தான், டார்ச்சர் பண்ணான், தொந்தரவு பண்ணான். வேதங்களை சொன்னவங்கெல்லாம் கூட அடைய முடியல. நான் சொன்ன தோத்திரங்களை பேசிக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கலை. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக மலைவரு சன்மார்க்கம் ஒன்றே நிலை பெற எவ்வுலகும் வாழ்ந்தோங்க கருதி அருள் வழங்கினை என்றனக்கே. இதெல்லாம் வேஷம், ஆச்சாரங்கள். சாராயத்தை குடிச்சு விட்டு பிராந்தியை சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றான்ல, வெண்ணெயை சாப்பிட்றான், தயிர் குடித்தா இதாகிடும். அது மாதிரி வேலை. தப்பு செஞ்சால் வினை விதைத்தவன் வினையை அறுக்க வேண்டும். இறைவனை வழிபாட்டு திருந்தி உணர்ந்தாயானால் மரண தண்டனையிலிருந்து உனக்கு ஆயுள் தண்டனை கைதியாக உனக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அதனால் ஒழுக்கமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், பிறருக்கு உதவிகரமாக இருக்கணும். வேதங்களை சொல்லுவது உச்சாரணம் பண்ணினால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் களவிறந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் களவிறந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி. அனந்த வேதம், வேதத்தை அனத்தினான். ஓம் போக ஓம் போக ஓம் அடிக்கடி சொன்னான். அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் அயன் முதலோர் அனந்த வேதம் அனத்துறது. இத்தனை நட 108 நட 20 நட உள்ள தூய்மை என்று என்ன செய்கிறது? அனந்த வேதம் அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் களவிறந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி. கடுந்தவன் தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு தமம் பண்ணுறது, நெருப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு பஞ்சாக்கணியில் இருந்துக்கிட்டு இருந்து அவன்லாம் காண முடியலடா. உளவரியா இதை பற்றி இப்படி சாமி எப்படி கும்பலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான குழந்தை அன்பு, இரக்கம், பரிவு, உண்மை, சத்தியம், பரோபகார சிந்தனை இடத்துல ரொம்ப அறிவாளியாக இருக்கணும். இல்லை முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவளாக இருந்தால் போதும், அவர் இடத்துல இருப்பார். உளவரியா எம்போல்வார் உள்ளத்தோடைய ஊறுகின்ற, அப்படியே ஊறிக்கிட்டே இருப்பான். தெல்லமுத ஊரலாகி இந்த பிளவிறந்து பிண்டாண்ட முழுதும் தானாய் பிறகுகின்ற பிரளயம் வந்து இருந்தாலும் பிண்டாண்டம். இந்த உலகம் பிளவிருந்தாலும் பிண்டாண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருந்தனை. அவன் என்ன சொல்கிறேன்? வழிகண்டு உன்னடியை துதியாத போதிலும் மாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் மொழி எதுகை மோனையில்லாமலே பாடினும் மூர்க்கனே முகடாயினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் பழி எனக்கல்லவோ தாய். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி சுற்றி வரணும், இப்படி வரணும், இப்படி மந்திரத்தினால சொல்லணும், இந்த அபிஷேகம் பண்ணணும்லாம் தெரியாதுல. உண்மை மட்டும், உண்மைங்கிற தத்துவம் மட்டும் இருந்தால் போதும்.
இதான் சொன்னான். கலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கல்மூடி வழக்கவெல்லாம் மண்மூடி பக மலை ஒரு சன்மார்க்கம் ஒன்று நிலைத்திருக்கணும், உண்மை நிலைத்திருக்கணும், சத்தியம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். இதுதான் பாடல்னா கருணையும் இரக்கமும் மனிதர்களுக்கு உயிரும் உடலுமாக கலந்திருக்க வேண்டும். ஒழுக்கம் உயிராக இருக்கணும். அதைத்தான் சொல்கிறான். இதெல்லாம் அவர் உண்டாக்கின வசதிகளை அவருக்கே கொண்டா வச்சு இப்படி படைச்சு அழுது தொழுது ஐஸ் வச்சு அவனை கேட்டுக்கிறதா தருவானா? தரமாட்டான். எப்படி இருக்கணும் நீ? ஓயாது வறுமொழியால் வஞ்சர்வார் சென்று உலங்கலங்கி நீ இறந்து உழன்று என்னாலும் மாயாத துயரடைந்து தெய்வ மருந்தாய நின்னடியே மறந்துட்ட. சுத்தமான இடத்துல தானே இருப்பார். நீ யாரா? அவரு எல்லா பரம்பரையும் இந்த பஞ்சபூதங்களை வளர்த்து எல்லாருக்கும் உதவி செய்கிறார். நீ கைகாலோட நல்லபடியாக இருக்கிறவன் 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டுமா இல்லையா? அதனால் நம்ம இறைவனத்தில் என்ன கேட்கணும், எப்படி நடந்துக்கணும்? ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்போம் என்னிடம் ஒருவர் ஈதிடுவென்ற போது அவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம். நீ என்றும் என்னை விடா நிலையும் நான் என்றும் உனை விடா நெறியும் அயலார் நிதியொன்றும் நயவாத மனமும் உலகில் மெய்நிலை என்றும் நெகிழாததிடமோ சீ என்று பேயென்று நாயென்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்காலாக்குவாய். தாயொன்று சென்னையிற்கந்த கோட்டத்து வளர்தளம் ஓங்கி கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியை. இப்படி யாருக்கிட்டே நம்ம கேட்டால் கொடுக்கணும், நம்ம யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. சீ என்று பே என்று யாரையும் பேசக்கூடாது. அப்படி வாழ்ந்தோயானால் உனக்கு இறைவன் இடத்தில் இருப்பார். ஆகவே அன்பர்களே, இன்று போல் இன்றைய பாடல்களிலே சொல்லப்பட்டவர்கள் போல் நாம் நடப்போமானால் அவனை இறைவனை அடையலாம் என்று மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய உள்ளங்களிலே ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். நாளையும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். இறையருள் நிறைக பேரருளும் பேரன்பும் பேராற்றலும் மிக்க இறைவா, பெருமைமிகும் நின் பெயரதனால் துவக்கம் செய்வோம். அன்பர்களே, இன்றைக்கு திருவாசகத்தில் உள்ள சில வரிகள், ஒரு 5 வரிகளும், திருப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு 5வது பாடலை நாம் பொழுது பார்க்க போகிறோம். நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க, நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்டாள் வாழ்க. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் எனவலாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அறிவு, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானத்தையெல்லாம் அழிக்கிட்டு நல்ல அறிவை ஏற்கின்றவன் இறை. வெய்யாய் தனியாய், வெப்பமானவன் வெய்யாய், தனியாய்னா குளிர்ச்சியானவன். வெய்யாய் உஷ்ணமாவும் குளிர்ச்சியா, வெய்யாய் தனியாய் இயமானமலாம். இயமானவன் என்றால் தலைவன். இயமானனாம் விமலா, மலமில்லாதவன் விமலன். விநாயகன், நாயகன்னா தலைவன். வி என்றால் இல்லை, தனக்கு மேல் தலைவன் இல்லை. வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா, மலமில்லாதவன், அழுக்குமில்லாதவன்.
பொய்யாயனவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாய் பொய்யெல்லாம் இருக்கா இருக்க மாட்டான். பொய்யாயிரவெல்லாம் போயகல வந்து அருளி மெஞ்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அதான் சிவபெருமான். சிவம் என்ற மெய்ப்பொருள், ஞானம் என்ற அதுக்கு உருவமே கிடையாது. மெய்ச்சுடரே எஞ்ஞானம் எல்லாம் வச்சிருக்க அறிவு என்கிட்டேடா எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானத்தை அகழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல அறிவு. அக்கிரமா முட்டாள்தனம் நான் தெரியாமல் செய்கிறான். ஆனால் தெரியாமல் செய்கிறதையே ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எல்லாம் தப்பு பண்ணுறான். பரிகாரம் என்று ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி செஞ்சால் சாமி கோச்சிக்க மாட்டார், இன்னென்ன செஞ்சிட்டோம்னா கொடுத்துட்டா சரியாயிடும். தப்பு கணக்கு. அதுதான் மாயை. இன்னும் வெளிச்சத்துக்கு வரல, இருட்டில் இருக்கிறான். அஞ்ஞானம் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. இதுதாங்க பாடலில் சொல்லியிருக்கு சிவபுராணத்தில். அந்த இதை பற்றி இப்போ திருப்பள்ளி எழுச்சியில் எல்லா இடத்துலையும் அறிவாக இருக்கிறான். இந்த பூதங்கள்லாம் அந்த பஞ்சபூதங்கள்லையும் அறிவாக இருக்குது. பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லாள், பூதங்கள் தோறும் நின்றாயனின் நல்லாள், போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், உன்னை கேட்டறியோம் கண்டு அறிவாரை, சீதம் கொள்வயல் சோழ் திருப்பெரும் தூரை பூரை மன்னா, சீதங்கொள்வயல் சோழ் திருப்பெரும் தூரை பூரை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி தருளாயே. எம்பெருமான் பள்ளி எங்களுடைய ஏதங்கள் அறுத்து, துன்பத்தை அறுத்து விழித்து விடு. எங்கிட்ட இருக்கக்கூடிய உன்னுடைய என்னிடத்திலே இந்த சிற்றம்பலத்திலே இருக்கிறாய் அல்லவா, ஒளிந்து கொண்டிருக்கிறாய். எப்படி ஒளிஞ்சிருக்க? உள்ள கிடக்கையிலே சிற்றம்பலம் தான் சொன்னான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி. சிற்றம்பலம்னா இங்கே உள்ளத்தான் சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் வேற இல்லை. திருச்சிற்றம்பலம் அண்ட வெளி. சிற்றம்பலங்கிறது இங்கே இந்த ஆகாசத்துக்கு பேர் திருச்சிற்றம்பலம், உள்ளத்துக்கு சிற்றம்பலம். அந்த பெரிய திருச்சிற்றம்பலத்தை நம்மளுடைய உள்ளமெனும் சிற்றம்பலத்திலே கொண்டுட்டு வரணும். அவனை அடக்கி இந்த இதில் கொண்டு வரணும். அதுக்கென்ன? அதுதான் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் உன்னை போக்கில் உன்னை பார்த்தவன் எடுத்தவன்லாம் எவனும் கிடையாது. பாடுறான் நல்லா, அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு புகழ். போக்கிலன் வரவுடன் உன்னை புலவோர் கீதங்கள் பாடுறது ஆடுறது எல்லாம் செய்கிறான். உன்னை பார்க்கல. கண்டவர் விண்டதில்லை வீண்டவர் கண்டதில்லை என்று சொன்னான். பார்த்தவன் சொல்ல மாட்டான், சொல்லுவானா? அவனே கடவுளாயிட்டான். கடவுளை பார்த்துட்டானா? கண்டவர் விண்டவர் கண்டதில்லை, போனவன் கண்ட பார்த்தது. இதுதான் உலகம். அதனால எங்க பூதங்களை எப்படி இருக்கிறான்? மன்னாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பிறவும் நீ ஒருவனியே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் ஒளியும் நீ மோதிக்க வந்த குரு நீ புகழொணா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் உடையவனும் நீ
எல்லறிய ஜீவகோடிகள் ஈன்ற எங்களப்பனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்றதில்லை வாழ் நடராஜனே. அவன் நடன சிகாமணி நடனம் ஆடுறான் நம்மகிட்ட இல்லை. நல்லூரில் நட்டம் பயின்றாடுனாதல் அல்லவா. எங்கே இருள் இருக்கிறா அங்கே தான் ஆடுவான், வெளிச்சத்தில் ஆட மாட்டான். ஏவன் தப்பு செய்கிறானா, தப்பு இருக்கிற இடத்துல அவனை போட்டு மிதிப்பான், ஆடுவான், துன்பத்தை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான். நல்லூரில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அதுதான் நடன சிகாமணி நடராஜன் நாடுறான். நாடகத்தால் முன்னடியார் புனடித்து வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் உன்ன மாதிரி நான் நாடகம் நடித்து உள்ள பார்க்குற முடியல. அதான் உன்னை பார்க்குறோம் கேட்குறோம் முடியல. அதுக்கு என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். பூதங்கோள் தோறும் நின்றாயனின் போக்கிலன் வரவில்லைன்னப்பா. சீதங்கொள் வயல் சூழ் திருப்பெருந்துரை மன்னா எங்கள் ஏதங்களை அறுக்குன்னா அவன் எப்படி அறுப்பான்? அதை அறுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை தான் இப்போ சொல்லணும் இந்த பாட்டில். இந்த பாட்டுக்கு ஒரு பொருளை மட்டும் சொல்லிவிட்டு தமிழாசிரியர் புலவரை போல பொழிப்புரையை சொல்லிவிட்டு இந்த பாடல் இப்படி இருக்கிறது, பூதங்கோள் தோறும் நின்றாய் திருப்பெருந்துரை மன்னா ஒழிப்புரையை சொல்லி பாடத்தில் பரிச்சு எழுதுகிற போனால் பாடத்தில் எழுதலாம். நம்ம புரியணும். இது ஒரு சமையல் மாதிரி சமைச்சு சாம்பார் வடை பாயசத்தோடு கொடுத்தாதான் சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும். திருவாசகத்தை அப்படி கொடுக்கணுங்கிறத ஆசை. ஆகவே இந்த நிலைக்கு நம்ம வரணும், இறைவனை அடையணும், நம்ம பார்க்கணும்னா ஒரு வழி இருக்குது. அதுதான் உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகலியாக மடம்படு உணர் நெய் அட்டி உயிர் எனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தியால் எரிகொள இருந்து நோக்கில் கடம்பமர் காலை தாதை கடலடி காணலாமே. இந்த உடம்பெனும் மனையகத்தில் உள்ளமே தகலியாக. இந்த உடம்பென்னு இருக்கிற மனை வீட்டுக்குள்ள மனையகத்துள் உள்ளமே தகலியாக. அந்த உள்ள இருக்கு பாருங்க, மனம் நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்க தகலியா அடே குளிய விளக்காக்கணும். உள்ள மனையனும் உடம்பெனும் மனையகத்தில் உள்ளமே தகலியாக. இந்த மடம்படும் உணர்னை அட்டி மடமையான உணர்வுகள் எல்லாம் அட்டி மடம்படும் பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறைகின்றார். பொறிவாயில் இருக்கு பாருங்க, ஐம்பொறி கண்காது மூக்குனால ஏற்படக்கூடிய விஷமங்கள் இருக்கு பாருங்க, தேளு நட்டுவாக்கிளி பள்ளி பூரன் இதையெல்லாம் இது மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் நம்மகிட்ட குணங்களாக இருக்கிறது. அதையெல்லாம் அப்படியே அள்ளி போட்டு நெய்யா ஊற்றி இடன்படு ஞானத்தியால் அறிவினால இது கெட்டது இது தப்பு செய்கிறது தவறு என்பது அறிவினாலே எரித்தாயானால் கடம்பமர் காலை தாதை கடலடிகள் இறைவனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சிவபெருமானை அடையலாம். ஒன்றா சொல்லிடக்கூடாது. கடம்பன்னா முருகன் எல்லாம் ஒன்று தான். அவனையும் அடையலாம். இதெல்லாம் மலை செஞ்சிட்டோம்னா இறைவன் நம்ம இடத்துல வந்துடுவார். இந்த அசிங்கங்களையெல்லாம் போட்டு இந்த மலத்தை அசிங்கங்களை பிரத்தியார் கெடுதல் செய்கிறது தீமை செய்கிறது செஞ்சுட்டு தர்மமாக நடந்தினா அதுக்கு நம்ம என்ன இறைவன் இடத்துல என்ன கேட்கணும்? அவர்கிட்ட என்ன மன்றாடணும்? வீடு கொடு வாசல் கொண்டாக்கணும். அருளா அருளானால் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானமன்றிடத்தே வள்ளலுனை வாழ்த்தியுறல் வேண்டும். இருளாமை உரல் வேண்டும் என அடுத்தார் சுகமடைதல் வேண்டும். எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும். உடையாயும் யானும் புணர்ந்து ஒன்றாக கலந்து
இனிதுரல் வேண்டுவனே அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமலே கொஞ்சம் கூட காமோ சினமும் அடையாமல் வேண்டும். இருளாமை உருவுறல் வேண்டும். இருளுங்கிறது நம்மகிட்ட உள்ளது. என்னை அடுத்தார் சுகமடைதல், என்னை அடுத்தவங்களாம் சுகமடைதல், எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும். உடையாயும் நீனும் நானும் ஒன்றாக கலந்து இனிதுரல் வேண்டும். இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டாய், இறைவன் உன்னோடு இருப்பார். சினமும் காமமும் கொல்லாமல் இருந்தால் உன்னோட இறைவன் இருப்பார். தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஆகவே அன்பர்களே, இன்று இருக்கக்கூடிய பாடலில் உள்ள பொருள்களை உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அடைந்து நீங்கள் இறைநிலைக்கு ஆளாக வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும் என்று கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஆனந்த ஜோதி ஏற்றி வையுங்கள். நாளை சந்திப்போம். வாருங்கள். இறையருள் நிறைக, பேரருளும் பேரன்பும் பேராற்றலும் மிக்க இறைவா, பெருமைமிகும் நின் பெயரதனால் துவக்கம் செய்வோம். அன்பர்களே, இன்றைக்கு திருவாசகத்தில் சில பகுதிகளையும் இன்றைக்கு 7வது திருப்பள்ளி எழுச்சியை இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிவபுராணத்திலே சில பகுதிகளை பார்ப்போம். நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனை செய்ய விளங்கு மனத்தாள் விமலா, விளங்கு மனத்தால் விமலா, உனக்கு கலந்தன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. எம்பெருமான் வல்வினையன் தன்னை, என்னுடைய எல்லை வல்வினையேன், மறைந்திட மூடிய மாய இருளை, மறைந்திருக்கின்ற இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, நல்லது கெட்டது என்று கைட்டால் அறம்பாவம் அருங்கயிற்றால் புறந்தோல் போத்தி, எங்க பார்த்தால் புழு அழுக்கு, எல்லாம் ஒவ்வொரு செல்லு அழுக்கு, புழு அழுக்கு முடி 9 வாயில் மலஞ்சோறும், எல்லாம் மலமும் ஜோறும் ஒன்னா இருக்கு. இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப்புல 9 வாசல் இருக்கு. கண், காது, 2 காது, 2 மூக்கு, மூக்கு 2 துவாரம், வாயு, நாக்கு, மலதுவாரம், நீர்துவாரம், 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்து மஞ்ச, இந்த புலன்கள் எல்லாம் தொந்தரவு செய்யுது. புலனைந்தும் வஞ்சனை செய்ய, உன்னை ஏற விடாம வஞ்சனை செய்யுதுரா. வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால், அந்த வஞ்சனை செய்ய விலங்கு மன நிலத்தில் விலங்கு விமலா, விலங்கு மனத்தில் விமலா, மலமில்லாதவனே விலங்கு மனத்தால் விமலா, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல, உன்னோட நினைந்து உருகின்றவர்களுக்கு, கசிந்து உருகின்றவர்கள் நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, உன்னுடைய நீண்ட கடல்களை காட்டி நலந்தான் இல்லாத சிறியர் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. எல்லாத்தையும் விட்டு விட்டு மறந்தவள், இந்த மாயைகளெல்லாம் விட்டு விட்டவளுக்கு
அப்படியே நீள்கடல்களை கட்டியிருக்கிறார். யாருன்னா நாயை விட கேவலமானவன். இந்த 9 வாயில் குடில் மலங்க புலனைந்து தப்பு செய்தவன் இன்று வீடு உற்றதனாலே, உன்னை கண்டதனாலே, வீடு உற்றதனாலே, உன்னுடைய பார்வையிலே நான் சொன்னால் இன்றைக்கு அனுகிரகம் ஏற்பட்டு இருக்கிறது. நான் நாயை விட கேவலமானவன்டா அந்த மனித ஜென்மம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஞாயிற்கடையாய் கிடந்த அடியாருக்கு தாயிற் சிறந்த. நாயை விட கேவலமான இருக்கவனுக்கு அவன் அறிகிறான். அது முன்வினை பயனா பின்வினை பயனா அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அருள் செய்தாய், இந்த அருளை எல்லோருக்கும் நீ செய். அவன் சைவமாக இருந்தவன், மாணிக்க வாசகன். யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தவன், உயிர்கொலையும் புழைப்புசிப்பும் இல்லாதவன். எனக்கு அருள் செய்திருக்கின்றாய், அந்த அருளை எல்லா மக்களுக்கும், இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் செய். 9 வாயில் குடிலை மலங்க வஞ்சனை செய்கின்ற மக்களுக்கும் நீ கருணை காமிச்சு அவங்கள அந்த இதுலேருந்து யுத்தத்திலேருந்து அந்த துன்பத்திலேருந்து நீக்கணும்னு கேட்கிறார். அதுக்கு தான் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். என்ன சொல்றார்? அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இது இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷமங்கை உள்ளாய். மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷமங்கை உள்ளாய். திருப்பெருந்துறை ஊரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய். எங்களை சிந்தனைக்கும் அறியாய். எங்கள் முன்னுந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருளும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேங்க. எது எமை பழி கொள்ளுமாறது கேட்போம் என்று கேட்கிறார். சிந்தனைக்கு மரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து பள்ளி கொண்டருளாகிறோம். என்னன்னா அது பழச்சுவை. இது பழச்சுவை என அமுதன அரிதற்கரிதன அமரரும் அறியார். அமரர்கள் கூட கண்ணை காலில் கீழே படாது, கண்ணை இமைக்க மாட்டார்கள் அமரர்கள். அவர்கள் கூட இது இன்னும் இறைவனை பார்க்க முடியல. அமரரும் அறியார். இது அவன் தீரு, இது அவனுடைய திருவுரு, இது இவன் அவனவனே, இதுதான் அவன். இந்த திரு பழச்சுவையாக இருக்கக்கூடியவன். மதுவளர் பொழுது உத்தரகோஷமங்கைன்னு இருக்கு ஆவுடையார் கோயிலுக்கு, அந்த திருப்பரந்துரைகளுக்கு. அந்த கடவுள் தான் இந்த கடவுள். மதுவளர் பொழில் திரு உத்தர கோஷமங்கை உள்ளாய். திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆரதிகம். எது எங்களை எந்த வழியா என்ன நீ கொள்ளுவாய், எது எமை பணி கொள்ளும் ஆரதிகம், எப்படி எந்த வகையில என்ன இருங்கன்னு சொல்றேன். இது பழச்சுவை. அதை எப்படி சொல்றது? அந்த பழச்சுவை தனித்தனி முக்கணி விழிந்து வடித்தொன்றாய் கூட்டி. தனித்தனி முக்கணி விழிந்து வடித்தொன்றாய் கூட்டி. சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்தனரும் தேன்பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம்பருப்பிடியும் விரவி இனித்தனரு நெய்யலைந்தே இளஞ்சூட்டி நிறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெல்லமுதே. அனித்தமர திருப்பொதுவில் விலங்கு நடத்தரசே அடிமலர்க்கென் சொல்லணியா மலங்கள் அணிந்தருளே. அப்படிப்பட்ட ஒரு பழச்சுவை அந்த இறைவனுடைய பாதம், அவனுடைய நிழல். அது என்னன்னா ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவம். நாயின்னா ஏன் நாயை விட கேவலமான? நாய் நன்றி உள்ள கட்ட பிராணி. நன்றி என்பது நாய்க்கு, நன்றி என்பது நாய்க்கு இருக்காது. நன்றி கட்ட பிராணி. நாய் என்ன செய்யணும்? அதுக்கு இதெல்லாம் பேசினா விவரம்னா தனி மேலையாக இருந்தால் அதில் பேசலாம்.
டெலிவிஷன் ப்ரோக்ராமில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதனால் நம்ம விரிவுரைகள் சொல்ல முடியவில்லை. தயவு செய்து நாய் என்ன செய்யும்னா, சந்தர்ப்பம் யார் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தந்தபடி நடக்கும். அதுக்கு அறிவில்லை, அறிவிட்டாது. நீண்ட நேரமாக ஒரு நாயை பார்த்தோமானால் ஒரு எலும்பு துண்டை கடித்து கொண்டு இருக்கும் 1 மணி நேரமா. ஆனால் அந்த எலும்பை பார்த்தோம்னா பரண்டும். கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து மூடி வச்சிடும். ஏன்னா அந்த எலும்பை கடிக்கிறப்ப அதுக்கு ஒரு சுவை கிடைக்குது, அதை நீ பார்க்க முடியாது. ஆனால் எலும்பை கிடைக்கிறப்ப அதுக்கு உணவு கிடைக்குது, நீ பார்க்க முடியாது. அந்த எலும்புலேருந்து வருது, அப்புறமேல புதைச்சி வச்சிடும், மறுபடியும் இருக்கும். ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுது. அந்த என்னன்னா அந்த நாய் அது மாயை தெரியாது. ஆனால் எலும்பை கடிக்கிறப்ப அது திருப்தி அடைஞ்சது. என்னன்னா அது எலும்பை கடிக்கின்ற பொழுது, ஆக்ரோஷமாக கடிக்கின்ற பொழுது அதனுடைய கடவாய் கிழிகிறது. அப்போ அதுலேருந்து சூட ரத்தம் வருது. அது கொஞ்சம் உப்பு கறிக்கும். அது அப்படியே சப்பி சாப்பிட்டு ஆனந்திக்குது. அது சாப்பிட்ட உடனே இந்த எலும்புலேருந்தா இந்த ரத்தம் மாமிசம் சுகம் வந்துச்சுன்னு புலகாங்கிதப்பட்டு இன்பத்தை அடையுது. அது மாதிரி நான் கேவலமானவன், நாயை விட கேவலமானவன். நாய் எப்படியோ தன்னுடைய இரத்தத்தை இழந்து சுகமடைகிறதோ அதுபோன்று நான் என்னை சுற்றி என்னைக்குள் இருக்கக்கூடிய சுக்கிலத்தை விட்டு, விந்தை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெண்டில் சுகம் என்று நினைக்கின்றேன். அதுதான் சொன்னார் மாணிக்கவாசகர். இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருநரையில் வீழ்வார்க்கு சிந்தை தனை தெளிவித்து சிவமாக்கி என ஆண்ட அந்த மிலானந்தம் அணிகுள் விளங்கி தில்லை கண்டன. இந்திரிய பயமாகி இறப்பதற்கே விந்து விட்டவன் வந்து கேட்டான். இது மாதிரி விட்டு தேவையில்லாமல் செலவழித்து உடம்புகளை பல இன்னல்களுக்கு கெடுத்துக் கொள்ளுகின்ற மக்கள் எப்படி இறைவனை அடைய முடியும்? அதுதான் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், என்ன இப்படி இருந்தா இறைவனை எப்படி அடைகிறது? அதான் பாடுங்க. சாமாந்தரா காத்தரம் செய்து உணரீர் தத்துவ ஞானத்தை இற்றனத் தெரியீர். சாமாந்தராய் காத்தரம் செய்து உணரீர் தத்துவ ஞானத்தை இற்றனத் தெரியீர். மாமாந்தரோ உற்ற குழவியில் குடைந்தீர் வாழ்க்கையில் அற்ப மகிழ்ச்சியும் பெற்றீர். காமாந்தகாரத்தில் கண்மூடி திரிவீர் கற்பன கற்கிளீர் கருத்தனை கருதாதே. ஏமாந்து தூங்குகின்றீர் இழக்கின்றீர் ஏழை உலகீரே. ஏமாந்து கற்பன கற்கிளீர் கருத்தனை கருதாது ஏமாந்து தூங்குகின்றீர் விழிக்கின்றீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. பித்து அதாவது சாமாந்தர காத்து, சாதாரண காத்து அறத்தை செய்வதில்லை. தத்துவம் என்ன? உலக தத்துவம், மனித தத்துவம், ஞானத்தை இட்டன தெரியும். மாமாந்தரோ உற்ற குழவியில் ஊத்த குழியிலே மண்ணெடுத்து உதிரப்புணலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் வாண்டம் வரவோட்டு இந்த பிண்டத்தை நிறுத்தி பேரின்பமாக கருதுகிறார். காமாந்தகாரத்திலே காமம், மனைவியோட வாழ்றது வாழ்க்கை. காமாந்தகாரத்திலே மோகித்து வாழ்றான், உடம்பை கெடுத்துக்கிறான். கண்மூடி திருவர் கற்பன கற்கிலீர் எதை கற்கணுமகளை கருத்தனை இறைவனை உண்மையை தனக்கு பிள்ளை இருக்கு பொண்டாட்டி இருக்கு அதையெல்லாம் நினைக்கல. இதுகெல்லாமே தான் தெய்வம். இதுகளை பாதுகாக்கிறது பேணுவதில்லை. பண்ணாத வீமைகள் பண்ணுகின்றீர் பகராத மொழிகள் பகர்கின்றீர். நடவாத நடத்தைகள் நடக்கின்றீர் நடக்காத வண்ணம் நடக்கின்றீர். நடவாத நடத்தை நடக்கின்றீர்கள். என்ன செய்கிறது? இங்கே செல்லக்கூடியவைகள்லாம் அதர்மத்தின் வழியிலே நிற்கின்றவர்கள். எப்படி நீங்கள் இறைவனை அடைய முடியும்? அதே உண்மை வடிவமான இறைவனை நீங்கள்
அடைய வேண்டுமானால் தவறு செய்யாது தர்மத்தின் காவலனாக இருக்க வேண்டுமென்றால் அறமாகவே இருக்கணும். சிவனை நினைத்து கொண்டிருக்க, நினைத்து அதன்படி நடக்க வேண்டும். அவனை எப்படி இருக்கணும்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே. நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து எத்துது நாம் வம்மினும் உலகியடீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியமும் சொல்கின்றேன் பொற்சபையிற் சிற்சபையிற் புகும் தருணம் இதுவே. சிற்சபையில பொற்சபையில புகுந்து விடலாம். மனதை அடக்கி நல்வாழ்விலே வாழணும். கட்டுப்பாடு கொடுக்கக்கூடாது. இறைவனை உணர்ந்து இருக்கணும். கட்டுப்பாடு மீறி உடைக்கணும். உன்னுடைய உடம்புகளை சிவமயமாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் உலகம். மாலிலே மயங்கி மண்ணிலே வலித்த வாழ்விலே இந்த மலம் சார் தோளிலே ஆசை வைத்து வீண் பொழுது துளைக்கின்றீர்கள். அது இல்லாம இதுதான் உலகம் என்பதை புரிந்து வாழ்ந்தோமானால் நாயை விட கலையாய் கிளந்தடியர் நாயை விட கேவலமாக நம்ம நடந்துக்கிறோம். உண்மை எது, பொய் எதுல சுகம் இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாம. ஆகவே இன்று சொன்ன பாடல்களிலே குறிப்பிட்டதை போல வாழ்க்கையிலே அற வாழ்க்கையிலே எம்பெருமானை சிவபெருமானை நினைந்து நினைந்து உணர்ந்து 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 உணரினும் உணரா பெருநிலைய வேண்டும். உணராமன்னா நினைச்சோம்னா மறந்துட்டோம்னு அர்த்தம். அகநானூறு புறநானூறு ஒரு காதலி கணவனோட தலைவனிடத்தில் சொல்றப்ப நான் உங்களை இப்பதாங்க நினைச்சேன் அப்படின்னா மறந்துட்டான்னு கேட்பான். இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பது போலயே இறைவனுடைய எண்ணங்கள் உணர்ந்து கொண்டே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோம் என்றால் மரணமில்லாத பெருவாழ்க்கையை பெற்று நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். நம்முடைய உள்ளத்திலே ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். நாளை சந்திப்போம்.